என்ன பாட்டி so I thought that Christmas would be like this. என்ன பாட்டி இருக்கும், நல்லா சாப்பாடு. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் வரும்போது கிறிஸ்மஸ் என்னன்னா எல்லாம் நல்லா ட்ரெஸ் போடுவாங்க, எல்லாம் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுவாங்க சர்ச்சில் இல்லைங்களா. கிராமத்தில் அவங்க தான் ரொம்ப எஜுகேட்டடு, இங்கிலீஷ் பேசுவாங்க. நமக்கு இங்கிலீஷ்னா 3 மாதம் ஜுரம் வந்துடும். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் 3 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு ஜுரம் வந்துடும். அப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடும், போகலாமா வேண்டாமா ஸ்கூலுக்கு. ஸோ இங்கிலீஷில் பேசுவோம். We understood that okay, Christmas means the Western culturalized festival. அப்போ தான் எனக்குள்ள வெறி ஆரம்பித்தது. So I grew up with the mind that indigenous, எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை, இண்டிஜினியஸ், நம்ம எப்போவுமே இண்டிஜினியஸ் இந்தியன் இருக்கும்போது இந்த கலாச்சாரம் பண்பாடு இப்படி இருக்கிற மாதிரி நான் நினைச்சோயோ இது வேற மாதிரி. இப்படித்தான் கிறிஸ்மஸ் வருஷம் வருஷம் பலவிதமான ஒரு டெஃபினேஷனோடு நான் கற்றுக்கொண்டே வந்தேன். ஆனால் எந்த இடத்திலோ பாருங்க, கிறிஸ்துவ என்பது ஒரு தவறாக புரிந்து கொண்டாங்க ஜனங்கள், சமுதாயம். மெய்யான உண்மையான அர்த்தமே வேற. இன்றைக்கும் இந்த காலகட்டத்தில் கூட கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா, கிறிஸ்மஸ் சொன்னா ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. உங்க ஆஃபீஸ்ல கேட்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, நாங்கள் வரோம், ஏதாவது செப்பரேட் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது இருக்குதா, then we will come. கிறிஸ்தவர்களாக இருந்தோம் எங்கள் ஸ்நேகிதர்களை நாங்கள் பிரியப்படுத்துவதற்காக, yes brother, you can lie on do that, that you please you do it, that whatever that you need I will provide. நாங்கள் கொடுக்குறோம், அவங்களே சந்தோஷப்படுத்துறோம். அது அப்புறமா பேசிக்கலாம். இப்போ இன்னைக்கு அது பேசுது, காம்ப்ரமைஸ் ஆகுது, சரியா தப்பா இருக்கு, let us discuss in some other days. As per the word of God, that is also wrong. இப்போ இது நம்ம தேசத்தில் மட்டுமல்ல, பல எல்லாம் உலகமெங்கும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நாம் என்ன சொல்றோம், எதுக்காக அவரை தப்பாக புரிந்து கொள்ள உலகம் எப்படி புரிந்து கொள்ளுங்க? அவர் பிறந்த மதம், அவர் பிறந்த ஜனங்கள், சமுதாயம், அவர்கள் எப்படி புரிந்து கொள்ளுது? ஸோ இது பேசணும்னா ரொம்ப ஆழமான ஒரு காரியம். பாருங்க, சாடியூசஸ், பாரிசீஸ், ஜூயிஷ், ரோமன் எம்பையர், ஹை பிரீஸ்ட், ஸ்கிரைப்ஸ், his own community, his dear disciples, even Gentiles and many others were misunderstood Jesus. அவர் மனிதனாக அவர்கள் மத்தியிலே, அவர் தேசத்தில், அவர் மதத்தில், அவர் குடும்பத்தில், சமுதாயத்தில் இயேசு பிறக்கும் போது கூட அவரை அவர் தவறாக புரிந்து கொண்டார். During Jesus' time, many people, including the prophets, religious community, even his own disciples, misunderstood the nature of his messiahship. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு மெஸ்ஸியாவாக ஒரு பிறப்பார். மெஸ்ஸியா என்றால் தன் ஜனங்களை அடிமையிலிருந்து அவர்கள் விடுவித்து மீட்டுக்கொண்டு அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இஸ்ராயல் ஜனங்களுக்குள்ள இருந்தது. அந்த ஒரு மெஸ்ஸியா அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ப்ராஃபெட்ஸ், தீர்க்கதரிசிகள் அதைத்தான் தீர்க்கதரிசனமாக சொல்லியிருந்தார்கள். நேரம் என்ன, நீங்க ஆரம்ப நாட்கள் முதல் பண்ணி இயேசுவை குறித்து முதல் தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆதியாகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் ஆதாம் ஏவல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன அந்த காலகட்டத்தில் தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியனுப்பி. So there are many things that we don't want to discuss those things. அந்த நாளில் கர்த்தர் அவர்களை சபிக்கல. மறுபடியும் சொல்றாங்க, ஆண்டவர் யாரையோ சபிக்கல. இவர் அதிகமா பாவம் செய்யறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடவுளை யாரையோ சபிக்க மாட்டாங்க, ஆனா கோபப்படுவார்.
மனிதர்கள் மேல் கோபப்படுவார்கள், ஆனால் சபிக்க மாட்டார். அவருக்கு உயிருக்கு ஆபத்தமான தண்டனை அவர் தர மாட்டார். அவர் அன்பு நிறைந்தவர், எங்களை மன்னிப்பார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன அந்த ஒரு குடும்பத்தை, முதல் குடும்பத்தை கர்த்தர் கோபம் கொண்டு தண்டனையான காரியங்களை சொன்னார். நீங்க இதுதான் அனுபவிக்க போறீர்கள். அதுக்கு பிறகு நம்பிக்கை இழந்து கொண்டவர்களே, இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க? அவங்க எதிர் தோட்டத்துல அப்பாவுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு தினந்தோறும் அவர்களோடு நடந்து கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள், ஒரு ஐக்கியத்தோடு இருந்தார், இணைக்கப்பட்டிருந்தார், ஒரு குடும்பமாக இருந்தார், ஒருவத்தோடு இருந்தார்கள். So that relationship was very holy. I don't have, otherwise I will give you so many Bible verses. பாவம் உள்ள வந்தா ஒரு மனிதனை எப்படி தேவனுடைய சமூகத்தில் இருந்து பிரித்தெடுக்கும் என்று அநேக வசனங்கள் இருக்கு. பாவம், துரோகம், எங்களுடைய மீறுதல்கள் நம்மை தேவனுடைய பரிசுத்த ஸ்தானத்தில் இருந்து பிடித்தெடுத்து எங்களை வெளியேறும். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் தேவனுடைய முகத்தை பார்க்காதபடிக்கும், தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்காதபடிக்கும், நமக்கு தேவனுக்கு மத்தியில் என்ன கட்டப்பட்டிருக்கிற ஒரு செவரு, we cannot see God. எங்களுடைய பாவம். அப்பவே சொன்னார், இந்த பாவத்தினால தான் ஏதேன் தோட்டத்தில் வெளியே வந்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இதோ ஒரு ஸ்திரீ சந்ததி சாத்தானுடைய தலையை உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்றார். இதுதான் இந்த ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை 4000 ஆண்டுகள் சொல்லப்பட்டது.